தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னேரணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரரெல்லாம் கல் நேரணைய மணக்கடையாய் கழிப்புண்டவன கடல் வீழ்ந்த கண்டா
திருவாசக மாநாடு உலகத்திலேயே முதன்முறையாக இந்த திருவண்ணாமலையில் கடந்த 2 நாட்களாக சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக நான் அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து வந்துள்ளேன். நானும் இந்த திருவாசகத்தை எழுதியுள்ளேன். கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல் இந்த திருவாசகத்தை எழுதியுள்ளனர். இந்த திருவாசகம் முதன்முறையாக இந்த உலகத்திலேயே முதன்முறையாக திருவாசகத்துக்கென மாநாடு நமது திருவண்ணாமலையில் மட்டுமே நிகழ்ந்துள்ளது. எம்பெருமான் சிவபெருமான் நேரடியாக வந்து இந்த கைலாயத்தை இங்கே இன்றைக்கு கொண்டு வந்து விட்டார். அந்த கைலாய மலையிலிருந்து இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையவே கைலாயமாக மாற்றிய எம்பெருமான் சிவபெருமான் என்றும் அந்த மாணிக்க வாசகருக்கும் அந்த சிவபெருமானுக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அருப்புக்கோட்டையிலிருந்து ஜெயக்குமார், விருதுநகர் மாவட்டம். எனது பெயர் வந்து ஜெயக்குமார். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக நான் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடத்தி வருகிறேன். இந்த திருவண்ணாமலையில் என்றாவது ஒரு நாள் ஆடிவிட வேண்டும் எனது கனவாக இருந்தது. இன்று அந்த மாநாட்டில் அது நிறைவேறிவிட்டது. மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இறைவன் அருளாலும் அந்த மாணிக்க வாசகர்கள் அருளாலும் இன்று நான் இந்த திருவாசக மாநாட்டிற்கு வந்ததையே மிகவும் என்னோட தினவி பயன் அடைந்து விட்டதாகவே தோணுகிறது எனக்கு. திருவாசகம் முற்றும் எழுதியவர்களுக்கு மாபெரும் மாநாடு திரு அண்ணாமலையில். திருவாசகத்திலிருந்து 2 பதிகங்கள் இங்கு எழுதப்பட்டது. திருவெம்பாவை, திரு அம்மானை. இந்த ஒரு ஸ்தலத்தில் திருவாசக மாநாடு நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு பேரானந்தமாக இருக்குது. எந்தெந்த ஊரில் இருந்தெல்லாம் அடியார் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. திருவாசகத்தை முற்றும் எழுதியிருக்கிறாங்க. 51 பதிகம் திருவாசகத்தில். அந்த 51 பதிகத்தையும் முற்றும் எழுதியவர்கள் அனைவரும் யாத்திரையாக வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பேரானந்தம். திருவாசகம் முற்றும் எழுதியவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. அடியனுடைய இல்லத்திலேயே தந்தை இறந்து 12 வருஷம் ஆகுது. கவர்மெண்ட் வேலை இல்லாமல் இருந்தது 12 வருஷமாக. ஆனால் இப்பொழுது திருவாசகம் நான் வீட்டில் எழுத முடித்த பிறகும், என்னுடைய அண்ணனுடைய மனைவி குழந்தைகள் எழுதிய பிறகும் உடனே கவர்மெண்ட் வேலை உடனே கிடைத்தது. இது மாதிரி பல நிகழ்வுகள் நடக்கிறது. அனைவரும் இந்த திருவாசகத்தை எழுத பயன் பெறுவதற்கே இந்த மாநாடு. இதிலிருந்து தொடக்கமே இது. இன்னும் எவ்வளோ பேர் வேணாலும் எழுதலாம். எழுதுறவர்களுக்கு சர்டிஃபிகேட்டு திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் மா சிவகுமார் ஐயா வந்து திருவண்ணாமலை ராஜகோபுரம் கீழ் அருகில் வந்து நடந்துக்கிட்டு இருக்க குடிகை. அங்கே எப்போ வேணாலும் திருவாசகம் எழுதி முடிச்சுட்டா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் உண்டு. அதை விட சுவாமியுடைய பேரருளும் பரிபூரணமாக அனைவருக்கும் கிடைக்கும் என்பது ஒரு சத்தியமான ஒரு உண்மை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 10,000 பேர்கிட்ட எழுதியிருக்கிறாங்க ஐயா. கணக்கு கொடுத்தவங்க மேலே கணக்கு கொடுக்காதவங்களுமே எவ்வளோ பேர் எழுதி 10,000 பேருக்கு மேலே எழுதப்பட்டு முடித்து விட்டார்கள். அவர்கள் எல்லாத்துக்குமே இன்று வந்து சான்றிதழ் வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நேற்றிலிருந்து கொடுக்கப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பெற்று கொண்டே இருக்கிறார்கள் அனைவரும். சிவாய நம. நான் வந்து திருநங்கை சிவசாலினி, திண்டுக்கல். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். இந்த மாதிரி வந்து தரிசனம் சேனல், இந்த மாதிரி உங்களுடைய சேனல் இருக்கிறனால தான் இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் வெளியே மக்களுக்கு கொண்டு போய் சேருது. இதனால் இந்த சேனலும் சுவாமியினுடைய கருணையினால் இன்னும் பரிபூர்ணம் வளர்ச்சி அடையணும். இந்த சேனலை பார்த்து அனைவரும் பேர் இன்பத்தை உணர வேண்டும். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். மாணவனுடைய அனைத்து விழாக்களும் இந்த சேனலில் பதிவாகி இருக்கிறது. அனைவரும் லைவில் இந்த விழாக்களை கண்டு கழித்து பேரின்பத்தை அடையுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். வணக்கம். ஜிவி செல்வம், பிஐடி துணைத் தலைவர். இங்கே திருவாசக மாநாடு வந்து திருவண்ணாமலை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு ஆன்மீக மாநாடு. குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு வந்து திருவாசகத்தை பற்றி தெரிய வேண்டும், நம்முடைய இந்து மதத்தை பற்றி தெரிய வேண்டும் என்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இது 10,000 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த சிவகுமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.